பார்ட் 2 நம்ம கமல் வந்து கிம்மெல்லாம் பார்த்து சைட்டெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ஹாயா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு பேர் வந்து செரி. செரிக்கு வந்து நம்ம கமல் மேலே ஒரு கண்ணு. வந்தவ சும்மா இல்லாமல் கையை வச்சுட்டு அவனை அங்கே எங்கே நோண்டிட்டு அவன் கூட ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நம்ம கமலுக்கு வந்து இவளை பார்த்தாலே பயங்கரமான ஒரு கடுப்பாகும். வந்தவ சும்மா இல்லாமல் என்ன இப்போல்லாம் என்னை வர வர ரொம்பவே வெயிட் பண்ண வைக்கிற, உன்னை பார்க்காம என்னோட டேவே ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக ஆகுதா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சரி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. நம்ம கமல் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு கோம் இவ என்ன ரொம்பவே கடுப்பேத்திட்டு இருக்கா, முதல்ல இவளை இங்க இருந்து பேக்கப் பண்ணி அனுப்ப வேண்டிய வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கோம் கிட்ட சொல்ல, இதை கேட்டு சரி இருந்துட்டு அடடா என்ன எப்ப பார்த்தாலும் சீக்கிரமா இங்க இருந்து அனுப்புறதுலயே குறியா இருக்க, நான் சொல்ல வந்தது நீ கேட்கவே மாட்டியா, என்னை கொஞ்சமாவது உன்னை என்டர்டைன்மெண்ட் பண்ண விடு அப்படிங்கிற மாதிரி சரி கொஞ்சம் ஓவரா வளைஞ்சிக்கிட்டேவும் நம்ம கமல் கிட்ட சொல்ல, கமல் இருந்துட்டு இந்த மாதிரி நீ லூசுத்தனமாக பேசுகிறதுக்கெல்லாம் என்கிட்ட சுத்தமாக டைமே கிடையாது, என்னோட டைம் ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பவே இல்லை, சரி என்ன சொல்ல வந்தியோ அதை சீக்கிரமாக சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போக வேண்டிய வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து ரொம்ப கோவமாகவே நம்ம செரிகிட்ட பேசிகிட்டு இருக்க. நம்ம செரி வந்து அது எதுவும் கண்டுக்காமல் நம்ம கமல் கிட்ட மறுபடியும் வளைஞ்சிக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ இந்த மாதிரி புதுசாக வந்து ஒரு கசினோ வந்து டீல் பண்ணுறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கல, அந்த கசினோவுக்கு இன்னொரு ஆள் வந்து காம்படிட்டர் பண்ணுறதுக்காண்டி இன்னொரு ஆள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அந்த ஆள் வந்து யாருன்ட்டு உனக்கு என்ன தெரியுமா தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து நம்ம கமல் கிட்ட ஒரு மாதிரி அவனை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பண்றது எல்லாமேவும் நம்ம கமலுக்கு வந்து ரொம்ப கடுப்பை தான் ஏற்படுத்துது. நம்ம கமல் வந்து ரொம்ப கடுப்புலையவோ செரியை பார்த்து சரி யாரு அது யாரு என்னன்ட்டு எனக்கு வந்து சொல்லிட்டு நீ சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போற வழியை பாரு, என்ன நீ ரொம்பவே கடுப்பேத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து செரியோட கையை அப்படியே தட்டி விட்டு உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. செரிக்கும் கடுப்பாகுது, என்னடா இவன் ரொம்ப ஓவரா போறானே அப்படிங்கிற மாதிரி கடுப்புலையேவும் அவளும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேவும், இங்க பாரு நீ கோவப்படும் போது கூட ரொம்ப அழகா இருக்க தெரியுமா, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்ட்டு, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் வேணா இன்னைக்கு நைட்டு உன் கூட ஸ்டே பண்ணவா அந்த டேனியலை சமாளிக்கிறதுக்கு, ஏன்னா அந்த டேனியல் தான் உன்னோட காம்படேட்டர் அப்படிங்கிற மாதிரி செரி வந்து நம்ம கமலை பார்த்து ஓவரா வளைஞ்சிக்கிட்டே பேசிட்டு இருக்க. நம்ம கமலுக்கு வந்து டேனியல்ங்கிற பேரை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனோட ஃபேஸ்ல வந்து ஒரு மாதிரி சிரிப்பே வருது. ஓ ஒரு வழியா பையன் வெளியே வந்துட்டான் போல, நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம பையன் பேசிக்கிட்டேவும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம கிம் வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்காண்டி ஒரு மாதிரி குடிபோதையில தள்ளாடிக்கிட்டேவும் பாத்ரூம்குள்ள போயிட்டு இருக்கா. இதை வந்து கமல் வந்து நோட் பண்ணிட்டு சரி நானும் ரெஸ்ட் ரூம் போகணும், நான் போயிட்டு வரவங்கள முதல்ல இவளை இங்க இருந்து பேக்கப் பண்ணி வெளியே அனுப்பிடு அப்படிங்கிற மாதிரி கோம் கிட்ட நம்ம கமல் வந்து சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இந்த செரிக்கு தான் என்னடா எல்லாமே வீணா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலையிலேயே உட்காந்துருக்கா. இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் போன நம்ம ரெண்டு பசங்களையும் காமிச்சா நம்ம கிம் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போய் முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் அண்ட் ஃபேஸ் வாஷ் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கான். பண்ணியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே லைட்டா மிரரை நிமிர்ந்து பார்த்தா பின்னாடி நம்ம கமல் வந்து அப்படியே அடிச்சு நம்ம கிம்மியே பார்த்துட்டே இருக்கான். இதை வந்து நம்ம கிம்மும் நோட் பண்ணிட்டு நம்ம கமல் கிட்ட என்ன விஷயம், நீங்க என்னதான் பாக்குறீங்களா, என்ன ஏன் இப்படி முறைச்சு பார்த்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க, கமல் இருந்துட்டு ஆமா நான் உன்னதான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல வேற ஏதாவது அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உன்னை அப்ப இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலும் நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு அப்பனா ஓகே, நான் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஹக் உங்களால என்ன மறக்க வைக்க முடியுமா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்கறா. அதுக்கு கமல் இருந்துட்டு சொல்றா, என்னால அது முடியும், நான் பண்ணுவேன், ஆனா உன்னால அதை வந்து டாலரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, கிம் இருந்துட்டு என்னால முடியும், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹக்கை வந்து மறக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட அந்த பர்மிஷன் கொடுத்துட்றான். இருந்தாலும் நம்ம கமல் வந்து கிம் கிட்ட நீ குடிச்சிருக்கியா, குடிபோதையில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இல்ல நான் குடிக்கல, நான் என்ன பண்றேன்ட்டு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா எனக்கு அந்த ஹக்கை மட்டும் மறக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து கமல் கிட்ட திரும்ப திரும்ப அவன் இதை தான் சொல்லிட்டு இருக்கான். நம்ம கமலும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து முன்னாடி அவன்கிட்ட நடந்து வந்துகிட்டேவும் சரி ஓகே, அப்பனா ஏதாவது நடந்துச்சுன்னா அதை வந்து உன்னால ஷோரா ஏத்துக்க முடியுமா, பின்னாடி நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அப்படியே முன்னாடி நடந்து வந்துட்டே இருக்க. நம்ம கிம்க்கு வந்து பயமாயிட்டு அந்த ஃபேஸ் வாஷ் பண்ற அந்த கவுண்டர் டாப் மேலேயே ஏறி உட்காந்துக்கிறான். நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட கேட்கறான், நீ ஷோரா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம கிம்மும் இருந்துட்டு ஆமா நான் ஷோரா தான் இருக்கேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயத்திலேயே தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே, அப்பனா நீ அந்த ஹக்க மறக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீ இதை வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கமல் வந்து நம்ம கிம்ம வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த கவுண்டர் டாப்லயே.
இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கமலோட பெட்ரூமை தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே பாத் டப் போட்டு நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்குறான். "இங்க பாரு நான் உன்கிட்ட மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன். நீ வந்து குடிச்சிருக்கியா என்ன?" அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, கிம் இருந்துட்டு, "இல்ல நான் குடிக்கல. நான் என்ன பண்றேன்ட்டு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் என்ன பண்ண சொல்றேன்ட்டும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு, "அப்பனா ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மோட பாத் டப்ப அப்படியே கழட்டிட்டு, நம்ம கிம்மோட அழக பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே ரசிச்சு அவன அப்படியே அலையக்கா குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அவனோட பெட்ல அப்படியே கவுத்திடுறான். கவுத்திட்டு இவனும் அவன் மேல ஏறி உட்காந்துட்டு நம்ம கிம் கிட்ட மறுபடியும் நம்ம கமல் வந்து கேட்கிறான். "இங்க பாரு நான் உன்கிட்ட மறுபடியும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ இங்கருந்து போறதா இருந்தா இப்பயே கிளம்பி போயிரு. அப்புறம் நான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உன்னால இங்க இருந்து எங்கேயுமே கிளம்பிலாம் போக முடியாது தம்பி." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, "இங்க பாரு இன்னைக்கு நைட் நீ எனக்கு வேணும். நீ என்ன வேணாலும் என்ன பண்ணிக்க. நான் ஷூரா தான் சொல்றேன்." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் கிட்ட நம்ம கிம் வந்து சொல்லவும், நம்ம கிம் இருந்துட்டு அப்பன்னா ஓகே. உனக்கு விட்டது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கு. அதுல இருந்து ஒரு ஹேண்ட் கப் மாரி இருக்கு. அத எடுத்து நம்ம கிம்மோட கையில அப்படியே லாக் பண்ணிட்டு, அது பக்கத்துலயேவும் ஒரு கேண்டிலும் இருக்கு. அந்த கேண்டில எடுத்து பத்த வச்சு, அதிலிருந்து அந்த உருகி வர வேக்ஸ் இதெல்லாமே இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம கமல் வந்து கிம்மோட செஸ்ட்லயே ஊத்துறான். நம்ம கிம்முக்கு வந்து ரொம்பவே வலிக்குது. வலிச்சாலும் அவன் வந்து என்ஜாய் தான் பண்றான். அந்த வலிய தாங்கிக்கிட்டு அவன் வந்து என்ஜாய் தான் பண்றான். இதுக்கப்புறமும் நம்ம கமல் வந்து இன்னொரு கொடூரமான ஒரு விஷயம் வந்து பண்ண போறான். அது வந்து என்னன்னா, இந்த குதிரையெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு சாட்ட மாரி வச்சிருப்பாங்க இல்லையா? நான் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவங்க சொல்லி. இந்த ஒரு சாட்ட மாரி இருக்குல்ல, அத வச்சு நம்ம கமல் வந்து நம்ம கிம்ம வந்து பயங்கரமா அடிக்கிறான். நம்ம கிம்க்கு வந்து வலிச்சாலும் அவன் வந்து தாங்கிட்டு, மாஸ்டர் கமல், மாஸ்டர் கமல் அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த மாரி மொணங்குறது வந்து நம்ம கமலுக்கு வந்து ரொம்பவே புடிச்சிருக்கு. அவன்கிட்ட "நீ இப்ப என்ன சொன்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு மாஸ்டர் கமல்ட்டு சொன்னேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம கிம் இந்த மாரி சொன்னது நம்ம கமலுக்கு வந்து ரொம்பவே புடிச்சிருக்கு. அவனும் என்ஜாய் பண்ணிட்டு தான் நம்ம கிம்ம வந்து அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே 2 பேரும் ஒரு வழியா மேட்டர்லாம் பண்ணி முடிச்சுட்டு 2 பேருமே பாத் டப்ல தான் உட்காந்துருக்காங்க. நான் கூட நெனச்சேன் நம்ம கமல் வந்து அடிச்ச அடிக்க நம்ம கிம் வந்து இப்பலாம் எந்திரிக்க மாட்டா அப்படிங்கிற மாரி தான் நான் நெனச்சேன். ஆனா பையன் உள்ள பரவாயில்ல நல்லாவே அடி எல்லாத்தையுமே தாங்கிட்டு இப்ப வந்து எந்திரிச்சு உட்காந்து பாத் டப்ல 2 பேருமே ஹக் பண்ற மாரி அப்படியே உட்காந்துருக்காங்க. நம்ம கிம் கிட்ட நம்ம கமல் வந்து சொல்றான். "நான் உன்ன தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். இந்த ஒரு நைட்டோட இது வந்து முடியணுன்ட்டு நான் ஆசைப்படல. இது வந்து எனக்கு டெய்லி வேணுன்ட்டு நான் நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு அப்படியே அவன லைட்டா ஹக் பண்ணி ஷோல்டர்ல லைட்டா கிஸ் பண்றான். அதுக்கு நம்ம கிம் என்ன தெரியுமா பண்றான்? இவனோட ஃபேஸ எடுத்துட்டு போயி நம்ம கமலோட ஃபேஸ் பக்கத்துல வச்சு இவனோட நோஸால நம்ம கமலோட சின் இருக்கு இல்லையா? அத வந்து லைட்டா அப்படியே டச் பண்றான். அதாவது எனக்கும் ஓகே அப்படிங்கிற மாரி டச் பண்றான். எனக்கு இந்த இடத்துல இந்த சீன் வந்து பர்ட்டிகுலர் சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் அழகா அந்த நோஸ வச்சு அவனோட சின்ன வந்து டச் பண்ணுவான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம கமல் வந்து ஃப்ரெஷ் அப்லாம் ஆயி முடிச்சுட்டு மிரர் முன்னாடி நின்னு அவன் வந்து ரொம்ப ஹேப்பியா சிரிச்சுட்டு இருக்கான். ஒரு வழியா எனக்கான ஆள வந்து நான் கண்டுபிடிச்சுட்டேன். என்ன சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காண்டி ஒரு ஆள வந்து நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாரி அவனுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. அவன் அப்படியே மிரர பார்த்து சிரிச்சுட்டு பக்கத்துல நம்ம கிம் வந்து படுத்திருக்கான். நம்ம கிம்மோட பாடி ஃபுல்லாவேவும் நெறைய பைட் மார்க், கிக்கி மார்க் அப்புறம் அந்த சாட்டை வச்சு அடிச்ச தழும்புன்ட்டு நெறையாவே இருக்கு. நம்ம பையன் வந்து அந்த டயர்ட்ல அப்படியே அழகா அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். இத வந்து நம்ம கமல் வந்து பார்த்துட்டு, அவன அப்படியே ரசிச்சு சிரிச்சுட்டு நம்ம கமல் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் நம்ம கிம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருந்தவன் எப்படியோ ஒரு வழியா கண் முழிச்சுட்டா போல. கண் முழிச்சு எந்திரிச்சு உட்காரலான்ட்டு எந்திரிக்கிறான். ஆனா நம்ம கிம்மால எந்திரிக்கவே முடியல. அவனோட முதுகு எல்லாமேவும் பயங்கரமா வலிக்குது. பேக் பெயின் நெறையாவே இருக்கு. நம்ம கமல் படுத்தின பாட்டுக்கு நம்ம கிம்க்கு. நம்ம கிம்மும் எந்திரிச்சு உட்காந்து ஒரு மாரி அவன் பாடி இது எல்லாத்தையுமேவும் ஒரு மாரி சுத்தி முத்தி பார்க்குறான். நெறைய எக்கீஸ், பைட் மார்க் இதெல்லாம் இருக்குல்ல. அது எல்லாமே பார்த்துட்டு, நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? நான் என்ன பண்றதுக்கு அவனுக்கு இந்த அளவுக்கு பர்மிஷன் குடுத்துருக்கேன்? அப்படிங்கிற மாரி அவன் ஒரு மாரி யோசிச்சுக்கிட்டேவும், அந்த ரூம்பையேவும் அப்படியே சுத்தி முத்தி பார்க்குறான். அப்படி சுத்தி முத்தி பார்த்ததுல பக்கத்துல டேபிள்ல இவனுக்காண்டி ஃபுட்டும், ஒரு ஸ்டிக்கி நோட்ல ஒரு ஏதோ எழுதி வச்சிருக்கு. என்னன்ட்டு அப்படியே அந்த ஸ்டிக்கி நோட்ட எடுத்து நம்ம கமல் வந்து சாரி நம்ம கிம் வந்து பார்க்குறான். அதுல என்னன்ட்டு நம்ம கமல் வந்து எழுதி வச்சிருக்கான்னா, இந்த மாரி எனக்கு ஒர்க்குக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் ஒர்க்குக்கு போயிட்டு சீக்கிரமாவே வந்து உன்ன பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி, நம்ம கமல் வந்து அந்த ஸ்டிக்கி நோட்ல எழுதி வச்சிருக்கான். இத பார்த்த நம்ம கிம் இருந்துட்டு, என்ன மறுபடியும் சீக்கிரமா வரானா அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு, நம்ம கிம் வந்து வெளிய ரூம் வாசல் இருக்கு இல்லையா? அங்க போய் லைட்டா எட்டி பார்க்குறான். யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாரி. அப்படி எட்டி பார்த்தா அங்க இருந்து நம்ம லோப் பையன் தான் கையில அப்படியே காஃபி கப்
மேக்கப்போட அந்த பக்கம் போயிட்டுருக்கான். இத வந்து நம்ம கிம் வந்து பார்த்துட்டு அவன் மறுபடியும் ரூம்குள்ளேயே போயிடுறான். அப்புறம் ரூம்குள்ள போயிட்டு எப்படிடா இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருந்தா, பால்கனி இருக்கு. பால்கனிய பார்த்துட்டு நம்ம பையன் ஏதோ ஐடியா பண்ணிட்டா போல. அப்புறம் வேக வேகமா ட்ரெஸ்ஸு அவனோட எல்லா திங்ஸுமே எடுத்து போட்டுக்கிட்டு, அவன் வந்து அங்கருந்து அந்த பால்கனி வழியா அப்படியே அந்த வீட்ல இருந்து யாருக்கும் தெரியாம ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சு அங்கருந்து எஸ்கேப் ஆகி அவனோட வீட்டுக்கும் வந்துட்டான் போல. வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல நம்ம கிம் வந்து நம்ம மேக்கு தான் கால் பண்றான். கால் பண்ணி என்ன சொல்றான்னா, இந்த மாரி நான் இன்னைக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன். ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா, அத வந்து எனக்கு வந்து மெயில் அனுப்பிவிடு அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து மே கிட்ட சொல்ல, மே இத கேட்டுட்டு என்னாச்சு? என்ன விஷயம்? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு, இல்ல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. லைட்டா தலை வலிக்கிற மாரி இருக்கு. அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம மே இருந்துட்டு, நீ என்ன சொல்ற? உனக்கு ரொம்ப வலிக்குதா? வேணா ஹாஸ்பிட்டல் வேணா போலாமா? அப்படிங்கிற மாரி நம்ம மே வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, கிம் இருந்துட்டு, ஹே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லைட்டா தலை வலிக்குது. 2, 3 டேப்லெட் எடுத்து போட்டுக்கிட்டு தூங்கி எந்திரிச்சேன்னா சரியா போயிரும். நீ ஒண்ணும் பெருசா இத நினைச்செல்லாம் கவலைப்படாத. ஒர்க்க முதல்ல பாரு அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து நம்ம மே கிட்ட சொல்ல, மே இருந்துட்டு நீ ஷூரா தானே சொல்ற? சரி ஓகே. நீ வந்து நல்லா தூங்கி எந்திரி. உனக்கு வந்து ரெஸ்ட் ரொம்பவே தேவை அப்படிங்கிற மாரி மே சொல்ல, கிம்மும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமேவும் நம்ம கிம் வந்து யோசிச்சு பார்க்குறான். நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட எப்படி எப்படிலாம் நடந்துக்கிட்டான்ட்டு. அது எல்லாத்தையுமேவும் நம்ம கிம் வந்து அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, அவனே அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நான் ஏன் இதுக்கெல்லாம் அவனுக்கு வந்து பர்மிஷன் குடுத்தேன்? நான் ஏன் இந்த மாரிலாம் பண்ணி வச்சிருக்கேன்? ஆனா அவன் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அவனுக்கு எதுக்கு நான் இந்த மாரிலாம் பர்மிஷன் குடுத்தேன்? இன்ஃபாக்ட் அவன் இந்த மாரிலாம் என்கிட்ட நடந்துக்கும்போது, நான் வந்து குடிபோதையில கூட கிடையாது. அவனோட பேர் வந்து எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவனோட பேர் வந்து மிஸ்டர் கமல் தான அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து இங்க ஒரு பக்கம் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கா. அதே சேம் டைம் அந்த பக்கம் நம்ம கமல் வந்து நம்ம கிம்மோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமேவும் நம்ம ரூஜ் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறான். நம்ம ரூஜ் தான் நம்ம கமலுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. அவன் வந்து என்ன சொல்றான்னா, இந்த மாரி அவன் பேர் வந்து கிம். அவன் பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருக்கான். அவனோட அப்பா, அம்மா 2 பேருமே ரிட்டயர்ட் ஆயிட்டாங்க. இந்த மாரி நம்ம டே தங்கியிருந்தாலே அதே பிளேஸ்ல தான் இவனும் தங்கியிருக்கான். சின்னதா பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி எல்லா டீட்டெயில்ஸுமேவும் நம்ம கமல் வந்து நம்ம ரோஜ் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதே சேம் டைம் அந்த பக்கம் நம்ம கிம்ம காமிச்சா, கிம் வந்து நேத்து நைட் நடந்த விஷயத்த பத்தி நம்ம கிம் வந்து Googleல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இவன் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது Googleல இருந்து ஒரு ஆன்சர் வருது. அந்த ஆன்சர பார்த்துட்டு, இல்லையே நான் அப்படி கிடையாதே. ஆனா எனக்கு இந்த ஃபீல் வந்து புடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து அந்த ஆன்சர பத்தி அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். இவன் இப்படி யோசிச்சு பார்க்கறதோட, இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல செகண்ட் பார்ட் வந்து இங்க முடியுது. இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சீரிஸ் எல்லாருமே நான் பார்த்துட்டேன்க்கா அப்படிங்கிற மாரி சொன்னீங்க. நான் இப்போ தான் இந்த சீரீஸை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி சும்மா ஷார்ட்ஸு அப்புறம் ரீல்ஸ் இந்த மாதிரி தான் இந்த சீரீஸை பற்றி பார்த்துருக்கேன். சும்மா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீரீஸ் எடுத்து பார்த்தேன். பார்த்தப்ப நல்லா இருந்துச்சு. சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீரீஸ் பண்ணியிருக்கேன். சரி நீங்கள் சொல்லுங்கள், இந்த சீரீஸ் வந்து கன்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமா? இல்லை இனிமேல் வர நியூ சீரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சீரீஸோட வாய்ஸ் ஓவரில் ஊடருள்ள லைட்டாக தொண்டை கட்டின மாதிரிலாம் சவுண்டு வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு லைட்டாக தொண்டை கட்டியிருக்கு. அதோட தான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, உங்கள் எல்லாருமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். நீங்கள் சொன்னால் தான் நெக்ஸ்ட் எபிசோடு கூட வரும். நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பண்ணலாமா வேணாம்ன்ட்டு. நீங்கள் சொன்னால் தான் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோடு பண்ணுவேன்.